நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைக்காக தினமும் மருந்து சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு நோய் அல்லது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது செரிமான குறைபாடு அல்லது தலைவலி, இப்படி ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் தினமும் ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்க, ஒரு கடுக்காப்பொடி சாப்பிட்றீங்க அல்லது நிலாவரை சாப்பிட்றீங்க, அல்லது திருபிளாதி சூரணம் சாப்பிட்றீங்க, இப்படி உடம்புல ஏதாவது சுகருக்காக மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் மூளை சோம்பேறி ஆகிடும். அது சுறுசுறுப்பாக வேலையே செய்யாது. உங்கள் மூளையும் வேலை செய்யாது, உங்கள் உடம்பும் வேலை செய்யாது. எப்படி எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் மருந்துங்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது சுகர் இருக்குது அப்படின்னா மருந்து நீங்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. அதுபோல் என்ன பண்ணுவீங்க? நடைபயிற்சி செய்வீங்க. அப்போது உங்கள் மூளை திட்டமிடும், நம்ம இன்றைக்கி மருந்து சாப்பிடல, சுகருக்காக நம்ம மருந்து சாப்பிடவில்லை, அந்த வழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்போது உங்கள் மூளையை என்ன பண்ணும்? திட்டமிடும். அப்படின்னா போய் வாக்கிங் போயிட்டு வரலாம், நடைப்பயிற்சி பண்ணிட்டு வரலாம், உடற்பயிற்சி பண்ணலாம், அல்லது அந்த மாதிரி விளையாடலாம். இது மாதிரி வேறு வழிகளில் அந்த சுகரை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னு உங்கள் மூளையே திட்டமிடும். உடற்பயிற்சி பண்ணலாம், அல்லது அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு வரலாம், அப்புறம் டென்ஷன் ஆகக்கூடாது, ஒரு பிரச்சனையில் நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இப்படி மருந்து சாப்பிடாத போது வேறு வழிகளில் அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது, அப்புறம் இந்த உணவுகளை சாப்பிடணும், இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, அப்புறம் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு அந்த சுகரோ அல்லது வேறு எந்த நோயாக இருந்தாலும் அது கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளையை சிந்திக்கும், தேடும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக சிந்திக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உடனே ஒரு மருந்தை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சிந்தனையே உங்களுக்கு தேவையே இல்லைல்ல. ஏன்னா மருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணிட போகுது. மருந்தே இப்போ ஒருத்தருக்கு தலைவலி வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? தலைவலி வந்தால் நம்ம மாத்திரை போடக்கூடாது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? சரி, வேறு வழியில் இந்த தலைவலியை எப்படி குணப்படுத்துறது? சரி, மொபைல் ஃபோன் பார்க்குறதையோ புத்தகம் படிக்கிறதையோ முதல்ல நிறுத்து. ஏன்னா புத்தகம் படித்தாலோ மொபைல் ஃபோன் பார்த்தாலோ இன்னும் தலைவலி அதிகமாகும். அப்போ மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் எல்லா வேலையும் நிறுத்திட்டு போய் திறந்த வழியில் நடந்துட்டு வரலாம், அப்புறம் வெந்நீர் குடிக்கலாம். இந்த மாதிரி வேறு வழிகளில் மருந்து சாப்பிடாமல் தலைவலியை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு வேறு வழிகளில் எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கும்போது அது பற்றி மூளை சிந்திக்கும், யோசிக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூளை அதை பற்றி யோசித்து அதையே கவனிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தலைவலி. அதுவே நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். மாத்திரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், டிவி பார்க்கலாம் அல்லது என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த மாத்திரையை உங்களுக்கு தலைவலி சரி பண்ணிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நடைபயிற்சி, திறந்த வழியில் நடைபயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் பாட்டுக்கு எப்போதும் போல இருக்கலாம், ஒரு மாத்திரையை போட்டு எப்போதும் போல இருப்பீங்க. மூளையை அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுன்னு சிந்திக்காது. எப்படி மருந்து சாப்பிட்டாக்கா மூளை அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சுகர் வந்துருச்சு, நீங்கள் டெய்லி சுகருக்கு மாத்திரை போடுறீங்க அப்படின்னா, மாத்திரை போடலைன்னா எப்படி அந்த சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னு உங்கள் மூளை சிந்திக்கும். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, காலையில் உடற்பயிற்சி பண்ணணும், இனிமேல் சாயந்தரமும் ஒரு வாட்டி பண்ணணும், போய் விளையாடிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அப்படி மூளை வேறு வழிகளில் அந்த சுகரை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் யோசிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா அந்த மூளை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த யோசிப்பதை நிறுத்திவிடும். அது தேவையில்லை, அதான் மாத்திரை போட்டோம்ல, நடைபயிற்சி செய்ய தேவையில்லை, உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை, உணவில் கட்டுப்பாடு தேவையில்லை, எல்லாத்தையும் சாப்பிடலாம், குலோப்ஜாம் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம், லட்டு சாப்பிடலாம், ஒரு கட்டுப்பாடு எதுவுமே தேவையில்லை. அந்த மூளையே சிந்திக்காது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூளை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை மருந்து சாப்பிட்றல, மாத்திரை சாப்பிட்றல. அதனால் என்றைக்குமே மாத்திரை மூலமாக மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாத்திரையோ மருந்தோ சாப்பிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் மூளை ஒரு சோம்பேறி ஆகிடும், உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு என்பதே இல்லாமல் இருக்கும், ஒரு மெத்தனங்கிறது வந்துடும். நம்ம பிரச்சனையை மருந்து பார்த்து கொள்ளும், மருந்து சரி செய்து கொள்ளும். நாம் எதையும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்குள்ள உடம்புல இருக்கிற நோயை அந்த மருந்து மாத்திரை சரி பண்ணிக்கும். நாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நாம் எப்போதும் போல் ஏனதானன்னு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடல்லே மூளை ஈடுபடாது.
ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது சார்ந்து உன் மூளை சிந்திக்கணும். அதுதானே சிந்தனை. அது பற்றியெல்லாம் அது சிந்திக்கவே மாட்டேங்குது. உனக்கு ஒரு தலைவலி இருக்குன்னா அந்த தலைவலி எப்படி குணப்படுத்தணும், ஏன் இந்த தலைவலி வந்தது அப்படின்லாம் யோசிக்கணும். அந்த யோசனையே அங்கே நடக்காது. எப்போ தலைவலிக்கு நீ ஒரு மாத்திரையை போடுறன்னு வச்சுக்கோங்க, அப்போ உனக்கு அது ஏன் வந்தது, எப்படி அதை சரி பண்ணணும், அப்படிப்பட்ட அந்த சிந்தனை இருக்குல்ல, அதான் மூளையோட செயல்பாடு. அந்த செயல்பாடே அங்கே நடக்காது. அதாவது மாத்திரையை போட்டால் அது ஏன் வந்ததுன்னு அந்த மாதிரி தான். அதனால் மாத்திரைக்கு நீங்கள் எப்போவுமே பழக்கப்படுத்தாதீங்க. மாத்திரை போடும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், ஒருவேளை தவிர்க்க முடியாமல் நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, மருந்து சாப்பிட்டால் நாம் எப்படியெல்லாம் யோசிப்போம், நமது வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மருந்து சாப்பிட வேண்டிய நோய் வந்ததுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், நோய் வந்ததுன்னா. அதே நேரத்தில் மருந்து சாப்பிடும்போது நாம் எப்படிப்பட்டவராக இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு நடைப்பயிற்சி செய்ய தோணாது, உடற்பயிற்சி செய்ய பிடிக்காது. இப்போ டெய்லி சுகருக்கு மருந்து சாப்பிட்றாங்க, மூட்டி வலிக்கு மருந்து சாப்பிட்றாங்க, இதய நோய்க்கு மருந்து சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் நடைப்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அதான் மாத்திரை சாப்பிட்றாங்களே, ஏன் நடைப்பயிற்சி செய்யணும்? இதய நோய், அவங்களுக்கு இதய நோய் இருக்கலாம், ஆனால் அவங்க நடைப்பயிற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. மருந்து மாத்திரையே தனது பிரச்சனையை சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மருந்து மீது நம்பிக்கை வைப்பதால் உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அதுபோல் உணவுலேயும் அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியாது. தைரியமாக அதான் மருந்து சாப்பிட்றாங்க, அதனால் தைரியமாக எல்லா உணவையும் சாப்பிடுவாங்க. இதய நோயாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறவர்களால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது. உடற்பயிற்சி அவங்க செஞ்சுக்கிட மாட்டாங்க, கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க. இப்படி அதனால் மருந்து சாப்பிடும்போது நமது இயல்பு என்ன, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் நாம் எப்படிப்பட்டவராக சோம்பேறியாக மாறுவோம். அதனால் நம்ம நோயிலேருந்து எப்படி விடுபடணுமோ, நோய் குணமாகணும், சீக்கிரமாக நோயிலேருந்து விடுபட்டுடணும். நோய் குணமானால் தானே நோயிலேருந்து விடுபட முடியும். அதன் மூலம் மருந்துகளிலிருந்தும் நாம் விடுபட்டு விடுவோம். மருந்துலேருந்தே நீ விடுபடணும். மருந்து வாழ்க்கை முழுதும் நம்ம மருந்து சாப்பிட்லாம், மருந்து இருக்க நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாழ்க்கை முழுதும் நான் இந்த மருந்தை சாப்பிட்டு தான்ப்பா ஆகணும். அப்போது மருந்து சாப்பிட்டா என்ன நடக்கும்னு நான் சொன்னேன், சோம்பேறி ஆகிடுவாங்க. அவங்க கட்டுப்பாடே இருக்காது அவங்களுக்கு. அவங்க மூளையே சோம்பேறி ஆகிடும். உடற்பயிற்சியெல்லாம் செய்ய மாட்டாங்க, உடலுக்கு உழைப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நீ எப்படி நோயிலேருந்து விடுபடணுமோ அதுபோல் உன் நோய் குணமாகணும்னு அதுபோல் நீ மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்காது. மருந்துகள்லேருந்து நீ விடுபடு, மருந்துக்கிட்ட நீ மாட்டிக்காத, மருந்து என்கிற வலையில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அப்படின்னா என்ன பண்ணணும், நீ நோயிலேருந்து வெளிவரணும். நோயை வெளிவர்ற வரைக்கும் தான் நீ மருந்து சாப்பிட்ணும். வாழ்க்கை முழுதும் இந்த நோயோடு தான் நான் இருக்க போகிறேன், எனக்கு நோய் குணமாகாதுன்னு நினைக்காத. நோய் எந்த நோயாக இருந்தாலும் நம்ம குணப்படுத்தலாம், அது குணப்படுத்தி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த நோயே நம்மை சாகடித்து விடும், அந்த மருந்தே நம்மை சாகடித்து விடும். நமக்கு நோய் குணமாகாது, வாழ்கிற வரைக்கும் நம்ம மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சோன்னா அந்த மருந்தே ஒன்றை காலி பண்ணிவிடும். நோய் குணமாகறதுக்கு தான் நம்ம மருந்து சாப்பிட்ணும், குணமாகாது. நமக்குள்ளே இருக்கிற நோய் நமக்கு குணமாகாது. வாழ்நாள் முழுதும் நம்ம இந்த மருந்தை சாப்பிட்டு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நீ நினச்சன்னா அந்த மருந்தே உன்னை காலி பண்ணிடும். ஏன்னா மருந்து சாப்பிட்றவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க, மருந்து சாப்பிட்றவங்க கட்டுப்பாட்டை இழந்து விடுவார்கள். அதனால் அதே நேரத்தில் நோய் வந்துச்சுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் மருந்து சாப்பிடுவதன் நோக்கம் என்னவாக என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் மருந்து சாப்பிடுகிறேன், எனது நோயை குணப்படுத்துவதற்காக தான் மருந்து சாப்பிடுகிறேன், குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு இருக்கிற நோயை என்னால் குணப்படுத்த முடியாது, நான் மருந்துகளை சாப்பிட்டு அந்த நோயை கட்டுப்பாட்டிற்குள் தான் வைத்துக்கொள்வேன் அப்படின்னு நினச்சி வாழ்நாள் முழுதும் நான் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், என் நோயை நான் கட்டுப்பாட்டிற்குள் வைத்தே ஆக வேண்டும் என்று வாழ்நாள் முழுதும் நீ மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு நீ நினச்சிட்டன்னா அந்த மருந்தே வாழ்நாள் முழுதும் உன்னை சோம்பேறியாக்கும், ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனிதராக மாற்றிவிடும். அதனால் நோயிலேருந்து எப்படி நம்ம விடுபடணுமோ அதனால் மருந்துலேருந்து விடுபடு. மருந்து நீ ஏன் எடுத்துக்கிறேன்னா நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் நான் எடுத்துக்கிறேன், குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு அந்த மருந்தை எடுத்தால் தான் நோய் குணமான பிறகு அந்த மருந்துலேருந்து நீ விடுபட முடியும். அப்படிலாம் இல்லாமல் என் நோய் குணமாகாது, வாழ்நாள் முழுதும் நான் இந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு மருந்தை சாப்பிட்டேன்னா அந்த மருந்துகளால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் என்னது, சோம்பேறித்தனம், கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனநிலை, சோம்பேறித்தனம், இது எல்லாம் உணவு கட்டுப்பாடு இருக்காது,
உடற்பயிற்சி செய்ய, உடல் உழைப்பில் ஈடுபட உனக்கு விருப்பம் இருக்காது. இப்படி பல பக்க விளைவுகள் அந்த மருந்தால் ஏற்படும். அதனால் நோய் சீக்கிரம் குணமாகணும், அந்த மருந்துலேருந்தும் விடுபட்டுறணும். விலகி மருந்துகளோட தேவையிலிருந்து விடுபட்டு மருந்துகள் இல்லாமல் உணவை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும்.